நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படி என்ன பசைய போட்டு இந்த முடிய ஒட்டி வச்சிருக்கான், எடுக்கவே முடியல. மந்திரியாரே, நல்லா இழுங்க. இது எப்படி சாத்தியம்? இது இவனோட உண்மையான முடியா எப்படி இருக்க முடியும்? மகாராஜா, நாம எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதான் ஒரு புத்திசாலி மகாமந்திரி கிடைச்சிருக்காரு. போலி முடிய திருநவனை கண்டுபிடிக்க எவ்வளவு சுலபமான வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் திருடனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த திருடனுக்கும் இந்த அரசவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மகாமந்திரி, நீங்க பெரிய மகான். சொல்லுங்க மகாமந்திரி. மகாமந்திரி, அமைதி, அமைதியா இருங்க. அமைதியாயிரு பாஸ்கர், அமைதியாயிரு. நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணதுல எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. பாவம், இந்த அப்பாவி முடியில்லாத நபருக்கு. மனோகருக்கு மகாராஜா, மனோகர் ஐயாவுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. இவர் இன்னும் மனைவி போன சோகத்துல இருக்காரு. என்ன, நான் இப்ப உங்க 2 பேர் சார்பா தான் சொல்றேன். மகாராஜா, மனோகர் ஐயாவுக்கு அந்த கடவுளே நீதி வழங்கிட்டாரு. ஆனா பாஸ்கர், திரும்பவும் முட்டாள் மாதிரி பேசாத. கடவுள் என்ன நீதி வழங்கினாரு? இல்ல, நீங்க 2 பேர் அதைத்தானே கேட்க விரும்புறீங்க. சொல்லு. ஏ கைகாலா, நீ ரொம்ப மோசமானவன், அதிக பிரசங்கி, ராஜ துரோகி. ஒரு நாள் இந்த தத்தாச்சாரியன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். மகாராஜா, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மனைவி விட்டுட்டு போனதே ஒரு வரம் தானே. இப்படி ஒரு வரத்தை கொடுத்து உங்களை காப்பாத்திட்டாரு மனோகர் ஐயா. நீங்க கிளம்புங்க, போய் கொண்டாடுங்க. உங்களை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்துற அந்த கடவுளுக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அது என்ன மகாராஜா? இவர் சொல்றது உண்மைதான் மகாராஜா. நான் இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. உண்மையிலேயே அந்த கடவுள் எனக்கு வரம் தான் கொடுத்திருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அனுமதி கொடுங்க. நான் இப்ப கிளம்புறேன் மகாராஜா. நான் வரேன் மகாராஜா. பாஸ்கர் மகாராஜா, உங்ககிட்ட தனிப்பட்ட திறமையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீ ஒரு மகா ஞானியோட மகன். அதனால சில திறமைகள் இயற்கையாவே உங்ககிட்ட அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. என்ன சிரிச்சிட்டு இருக்கிற? விசிறி விடு சீக்கிரம். அப்படி பண்ற மகாராஜா. 2 நாள் கழிச்சு விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவன நாள் அனுசரிக்கப்படும். எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் இந்த விழாவை சிறப்பான முறையில கொண்டாடி ஆகணும்.
எல்லா வருஷம் போல மந்திரியார் தன்னுடைய புனித கைகளால பூஜை செஞ்சு இந்த விழாவை ஆரம்பிச்சு வைப்பாரு. சரிதானே மந்திரியாரே? இல்ல மகாராஜா, இந்த வருஷ பூஜையை மந்திரியார் செய்ய வேண்டாம். ஏன்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் 20 வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. ஓ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரியாதையை நாம அவருக்கு தான் வழங்கணும். நான் மகாராணியோட இந்த கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். அதோட அதை பாராட்டவும் செய்யறேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் இல்ல, இன்னைக்கு பாஸ்கர் தன்னோட திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. அதனால இவருக்கும் மரியாதை கொடுத்தாகணும். என்ன பாஸ்கர்? இது உங்களுடைய கருணை மகாமந்திரி அவர்களே. ஒரு தந்தைக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? அவர் முன்னாடியே அவர் மகனை நாம பெருமைப்படுத்த போறோம். அதனால நீயும் அப்பாவும் சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சாகணும். அதுவும் ஒட்டுமொத்த விஜயநகர மக்களுக்கு முன்னாடி. எப்படி நடக்க முடியும்? சாரதாம்மா, என்ன இதெல்லாம்? என்ன, அவர் ஜன்னல் வழியா குதிச்சிட்டாரா? வெங்கடேஸ்வரா! ஓஹோ, அவர் ஜன்னல் வழியா குதிச்சு எங்கேயோ போயிட்டாரா? வெக்கப்பட்டுதா போயிருப்பாரு போல. ஆனா சாரதா அம்மா, இதெல்லாம் ஓ இதுவா? எனக்கு வயிறு வலிக்குது. பச்சை மாங்காய் சாப்பிட்டா வயிற்று வலி குறையும். சாரதா அம்மா, பாஸ்கரோட அப்பா வந்து வெறும் 2 நாள் தானே ஆகுது. ஆனா அதுக்குள்ள நீங்க பச்சை மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் இந்த சின்ன பசங்களுக்கான விளையாட்டு பொம்மை எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சிருக்கீங்க. தங்கச்சியோ தம்பியோ பிறக்க போறாங்கன்னு பாஸ்கருக்கு தெரியுமா? குழந்தெல்லாம் ஒன்னும் பொறுக்க போறது இல்ல. எனக்கு வயிற்று வலி, அதனாலதான் பச்சை மாங்காய் சாப்பிடுறேன். இதெல்லாம் பாஸ்கரோட விளையாட்டு பொருட்கள். அப்படியா? இது பாஸ்கரோட விளையாட்டு பொருட்களா? அப்புறம் உங்களுக்கு வயிற்று வலியா? என்ன மன்னிச்சிருங்க சாரதாம்மா, நீங்க வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எதையோ யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு இப்படி திடீர்னு எப்படி வயிற்று வலி வந்துச்சு? அத நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு இப்ப தூக்கம் வருது, நீ கிளம்பு. அப்படியா? இப்ப நீங்க ஓய்வு எடுக்க விரும்புறீங்களா? ஆனா சாரதாம்மா, முதல்ல கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். ஆனா சாரதாம்மா, உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிச்சதுன்னா நான் என் அப்பா கிட்ட சொல்லி மருந்து. நான் கிளம்பிட்டேன். தாயே மகாகாளி, என்னோட பாஸ்கரை அந்த மந்திரி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. நீங்க உங்களை எப்படி அந்த கம்சன் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களோ அப்படி காப்பாத்துங்க. அருமை, அற்புதமான யோசனை மந்திரியாரே. இல்ல மகாராஜா, இதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? ஏன்னா இல்ல, எங்க அப்பா யாரு, நான் யாரு? இல்ல மகாராஜா, அதுவும் சரிதானே. அதனால அவர் கூட சேர்ந்து பண்றது என்ன? என்னால இத பத்தி யோசிக்க கூட முடியாது. அந்த மரியாதை என்னோட அப்பாவுக்கு மட்டும்தான் கிடைச்சாகணும். இல்ல பாஸ்கர், மந்திரியாரோட கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். மகாராஜா, நானும் இததான் விரும்புறேன். அதாவது இந்த வருஷத்து பூஜைய பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவரோட மகனான பாஸ்கரும் இணைஞ்சு பூஜை செய்யறதுதான் நல்லதுன்னு தோணுது. மகாராணி, என்ன நீங்க? மகாராஜா, எனக்கு நிச்சயம் தெரியும் என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கன்னு. மகாராணியோட ஆசை எதுவோ அதுதான் என்னுடைய ஆசையும். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். 2 நாளைக்கு அப்புறமா
விஜயநகர சாம்ராஜ்யத்தோட நிறுவன நாள் கொண்டாடப்படும். அதற்கான பூஜையை செய்ய போறது பண்டித ராமகிருஷ்ணரும் அவருடைய மகன் பாஸ்கரும். மகாராஜா, உங்களுக்கு தான் தெரியும்ல, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்ல, சட்டப்படி நாடு நிறுவன நாளுடைய பூஜைய ராஜ குடும்பம் இல்லனா அரசவை சம்பந்தப்பட்ட நபரால தான் அதை செய்ய முடியும். அதனால நீங்க இல்லனா மகாராணி இல்லனா மகா மந்திரியோட புனித கையால தான் இந்த பூஜையை நம்ம செஞ்சாகணும் மகாராஜா. ஆனா பாஸ்கர், நாங்க எல்லாரும் விரும்புறது ஒண்ணுதான். இந்த வருஷ பூஜை பண்டிதர் ராமகிருஷ்ணர் கையால நடக்கணும். மகாராணி அவர்களே, நான் உங்களுடைய முடிவை மதிக்கிறேன். ஆனா அப்பா இத கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. ஏத்து பாரு, நிச்சயம் ஏத்து பாரு. அரசவையோட அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னியே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு, எவ்வளவோ சேவை புரிஞ்சிருக்காரு. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பதவியில இல்லைனாலும் பதவியில இருக்கிறவங்களோட அவருக்கு உரிமை அதிகம். அதனால இந்த வருஷ பூஜைய பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் செய்யணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சிருச்சு மகாமந்திரி. ஆனா அப்பா அவர் மகாராஜாவோட கட்டளையை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. என்ன மகாராஜா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. இந்த மகா மந்திரியோட கெட்ட புத்தி சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதை எப்படியாவது தடுத்தாகணுமே. ஆனா அது எப்படி தடுக்கிறது? பாஸ்கர், மகாராஜா மற்றும் மகாராணியோட கட்டளை ரொம்ப முக்கியமானது. அதை மீறினா எனக்கும் பிடிக்காது, என் வாளுக்கும் பிடிக்காது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு மகாமந்திரி. இது கூட எனக்கு புரியாதா என்ன? நானும் அப்பாவும் நாங்க 2 பேரும் பூஜையில கண்டிப்பா கலந்துப்போம். எல்லாருமே ராமாக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்டு வராங்க. கடைசியில பாஸ்கர் தான் ராமாங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்பா, நான் இந்த மூலிகையை பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்தாகணும். இந்த மூலிகையை சாப்பிட்டாருன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் குணமாயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து எப்பவும் இளமையா இருக்கிற ரகசியத்தை வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா இளமை திரும்பிடும். தத்து இப்ப நீ விரிச்சிருக்கிற இந்த வலையில அவன் நிச்சயமா மாட்டிக்குவான். வலைய விரிச்சது மட்டும்தானா? அதுல இருக்கிற ஒவ்வொரு முடிச்சையும் திறமையா போட்டது நீங்க தான் மந்திரியாரே. என்னோட கூட்டணி சேர்ந்ததால சதி திட்டம் தீட்டுறதுல நீயும் நிறைய மாறிட்ட. இந்த பூஜையில பாஸ்கரோட ரகசியம் கண்டிப்பா வெளியில வரணும். இது விஜயநகரத்தோட நிறுவன நாளா மட்டும் இல்லாம அந்த பாஸ்கரோட மரண நாளாவும் மாறப்போகுது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? முன்னாடி வா கோழையே. அங்க யாரோ இருந்தான், மறைஞ்சிருந்து நாம பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் யாருங்கறத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்போதைக்கு நாம உறுதியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த பாஸ்கர் நிச்சயமா பூஜையில கலந்துப்பானான்னு. ஏன்னா அவனுக்கு ஏத்த சூழ்நிலைய நிச்சயமா அவனே உருவாக்குவான். அது மூலமா அவன் பூஜையில கலந்துக்காம இருக்கணும்னு முயற்சி பண்ணுவான். அவன் அப்பதான் அவனோட அப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேஷத்துல வந்து நம்மளெல்லாம் ஏமாத்த முடியும்னு நினைப்பான்.
என்னோட சதி திட்டத்துல இருந்தும் மரணத்துக்கிட்ட இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது. பாஸ்கர் 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதரே, இவர் தூங்கிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பண்டிதர் என்ன நல்லா தூங்குறாரு. தேவையில்லாம சத்தம் போடாதீங்க. நீங்க வெளியே போங்க. அட கொஞ்சம் இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஐயோ ஐயோ சாரதா தேவி, அட அவரை எழுப்புங்க. ஐயோ 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 சாரதா தேவி, நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஏன் வெளியே கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக மூலிகை கொண்டு வந்திருக்கேன். இதுல கஷாயம் வச்சு குடிச்சா சீக்கிரம் குணமாயிடும். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றதை தவிர பாஸ்கருக்கு எதுவுமே தெரியாதா? இப்ப நான் இவரை எப்படி தடுக்கிறது? பாருங்க, என்ன கொஞ்சம் உள்ள போக விடுங்க. சாரதா தேவி, நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு மருந்து கொடுக்கறத யாரும் தடுக்க கூடாது. தலங்க. சாரதா தேவி, நீங்க எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? காரணம் என்ன? யோசிச்சு யோசிச்சு மூளை குழம்பி போயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேனே தெரியலையே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுவேன். நான் செல்வத்துக்கு எங்க போறது? நாட்டோட வரி வர வர ரொம்ப அதிகமாயிடுச்சு. அத கட்டுறதுக்குள்ள எங்க உயிரே போயிடுது. இதை தவிர உங்களுக்கு வேற அப்பப்போ எப்படி எங்களால செல்வம் கொடுக்க முடியும்? என்ன மன்னிச்சிருங்க, இது எனக்கு அவசரமா தேவை. மன்னிச்சிருங்க, இது பிடிங்க. எனக்கு வேற ஒண்ணு கொடுங்க. என்கிட்டயே விதண்டாவாதம் பண்றியா? உன்னை காப்பாத்த இங்க யாரு வர்றாங்கன்னு பாக்குறேன். மன்னிக்கணும் பாபா, மன்னிக்கணும். மன்னிக்கணும் பாபா, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க பாபா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாபா, என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க பாபா, இத புடிங்க. ஆனா என்ன எதுவும் சொல்லிடாதீங்க. என் கையெடுத்து கும்பிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீ இப்ப எதுக்காக இவன் கிட்ட மன்னிப்பு கேக்குற? ஐயோ ஐயா, நீங்களா? மன்னிக்கணும், நான் உங்களை கவனிக்கல. அப்ப உங்களுக்கு தெரியாதா? என்ன? இந்த பாபா இருக்காரே, இவருக்கு 36 பல்லு இருக்கு. இவனுக்கு எங்க 36 கண்ணு இருக்கு? 2 கண்ணு தானே இருக்கு. கண்ணு இல்லைங்க, பல்லு பல்லு பல்லு. அப்படியா? அதுக்கு? ஐயோ, இது கூட தெரியாதா? யாருக்கெல்லாம் 36 பல்லு இருக்கோ அவங்க எது சொன்னாலும் உண்மையாயிடும். இவங்க யாரையாவது திட்டினாலோ இல்ல சபிச்சாலோ அந்த சாபம் பழிச்சிடும். பாருங்களேன், எனக்கு மூளை கெட்டு போய் இவர் சொன்ன பேச்ச நான் கேட்கல. அதுக்கப்புறம் இப்படி அழிச்சு பாத்தீங்களா? உனக்கு அப்படி என்ன ஆச்சு? அதான் இன்னைக்கு காலையில நடந்துச்சு. காலையில என்ன நடந்துச்சு? சொல்றேன். காலையில இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். நான் வேற இவரை தப்பா பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீ தாங்கி தான் நடப்பன்னு இவர் சபிச்சாரு. இப்ப பாருங்க, கால்ல அடிபட்டு நானே தாங்கி தான் நடக்கிறேன். இவருடைய நாக்கு ரொம்ப மோசமானது. ஒருவேளை யாராவது இவரை அடிச்சாங்கன்னா அப்புறம் அவங்க இந்த உலகத்தை விட்டே நீங்க ஒண்ணு இவரை அடிக்கலையே. இவரு உங்களை சபிச்சிட்டாரா என்ன? எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? ஒரு தங்க நாணயம். ஒரு தங்க நாணயமா? சிவ 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 சிவா, சாரதா தேவி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திக்க நீங்க ஒரு தங்க நாணயம் கேக்குறீங்க? இது கொஞ்சமும் முறையில்லை. நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இப்படி ஏன் முறைச்சு பாக்குறீங்க? ஆஹா, இப்ப புரிஞ்சிருச்சு. உங்களோட ஒரு தங்க நாணயம் கீழே விழுந்துருச்சா?
ஓ, அத நான் தேடி எடுத்து தரணுமா? நான் எடுத்து தரலன்னா ஓஹோ, நான் அந்த தங்க நாணயத்தை தேடி எடுத்து தந்தாதான் என்னால பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திக்க முடியுமா? சரிங்க, தேடி தர்றேன். இத புடிங்க. தங்க நாணயம் தான் தொலைவே இல்லையே, அப்புறம் எப்படி அதை தேடி கண்டுபிடிப்பீங்க? அத தேடி கொடுக்கற வரைக்கும் ராமாவை சந்திக்க உள்ள போக முடியாதுல்ல. பாபா, நீங்க இன்னும் இவரை சபிக்கலையே. இவர் என்ன அடிச்சிட்டாரு, அதனால நான் இவரை இப்ப ஐயோ பாபா, வேண்டாம், இவரை சபிச்சிடாதீங்க. வேண்டாம், விட்டுருங்க. ரொம்ப நல்ல மனுஷன். இவர் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்க காலில் விழுந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேக்குறாரு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்படி பட்டும் படாம மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. எதையாவது கொடுங்க, அதாவது செல்வம் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. கொடுங்க. இந்தாங்கய்யா. இப்ப கொடுத்துட்டு அப்புறமா வந்து திரும்ப கேட்க மாட்டீங்கல்ல? நான் எதுக்காக வந்து கேட்க போறேன்? எனக்கு தேவையானதை மந்திரியார் கொடுத்திருக்காரு. என்ன சபிச்சிடாதீங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல மனுஷன் இவரு. பாத்தீங்களா பாபா, இன்னைக்கு மூளையோட சக்தி உடலுடைய சக்தியை எப்படி ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கல்ல? அதனால எப்பவும் எந்த பலசாலியை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்க மூளையோட சக்திய பயன்படுத்துங்க. அப்புறம் இவங்க ஓடி போயிடுவாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? என் முன்னாடி நிக்கிறது நீங்க இல்ல, அந்த ராமகிருஷ்ணரே நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாவது நான் இத சமாளிச்சே ஆகணும். நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மகன். அவர் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். கண்டிப்பா உள்ள போயே ஆகணும். எப்பவும் இளமையா இருக்கிற மூலிகையை நான் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு பேசாம நாமளே நம்ம தங்க நாணயத்தை கொடுத்துடலாமா? இதோ கிடைச்சிருச்சு உங்க தங்க நாணயம். இது எப்படி சாத்தியம்? நான் தான் தொலைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி கிடைச்சிருக்கும்? சக்க, தாத்தா இங்க என்ன பண்றாரு? கிடைச்சிருச்சு. என்னோட கண் பார்வை இருக்கு, அது ரொம்ப ரொம்ப கூர்மையானது. இருட்டுல ஊசியை தேடுறவனா இதை கண்டுபிடிக்க மாட்டேனா? இந்தாங்க பிடிங்க. உங்களோட தங்க நாணயத்தை பிடிங்க, அப்புறம் இதை என்கிட்ட கொடுங்க. இப்ப நான் உள்ள போய் என்னோட கையால பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த மூலிகையை கொடுக்க போறேன். தள்ளுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, எழுந்துருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் வந்திருக்கேன் பாருங்க, உங்களுக்காக மூலிகை மருந்தோட வந்திருக்கேன். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எழுந்துருங்க. ஓ அப்படியா? அப்ப நானே எழுப்புறேன். ஐயோ ஐயோ, சாரதா தேவி விழுந்துட்டாங்க. சாரதா தேவி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. இருங்க, பார்த்து எழுந்துருங்க. அடி எதுவும் படலையே? அடி பட்டுருச்சா? எங்க பட்டுச்சு? பார்த்து வர வேண்டியது தானே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஐயோ கண்ணை திறங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. கண்ணை திறந்து என்ன பண்ண போறேன்? கண்ணை மூடி இருந்தாதான் அமைதி கிடைக்குது. மருந்த வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட குரல் வேற எங்கேயோ இருந்து கேட்கிற மாதிரி இருக்கு. சாரதா தேவி, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குரல் வேற எங்கேயோ இருந்து ஏன் கேட்கிற மாதிரி இருக்கு? எனக்கு தான் உடம்பு சரியில்லையே, அதனால உடலும் குரலும் ரெண்டும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி விடுங்க. சரி, நீங்க இந்த போர்வையை விளக்குங்க. நான் என் கையால உங்களுக்கு இந்த மூலிகை மருந்து தர்றேன். ஏன் உன் கை படுறதுனால மூலிகை மருந்தோட குணம் அதிகமாயிடுமா என்ன? இங்க வச்சுட்டு கிளம்பு, நான் சாப்பிடுறேன். சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
உங்களுக்காக நான் இந்த மூலிகையை கொண்டு வந்திருக்கேன்ல, இப்ப நீங்க எனக்கு அந்த இளமையா இருக்கிற மூலிகையை தருவீங்கல்ல? அத சாப்பிட்டா எல்லாரும் எப்பவும் இளமையா இருப்பாங்களே. நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா இப்பவும் உனக்கு இளமை மூலிகை தான் வேணுமா? தயவு செஞ்சு கிளம்பி என்ன ஓய்வெடுக்க விடு. அமைதி அமைதி, பொறுமை பொறுமை. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. நீங்க எப்பவும் என்ன வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையா பேசுவீங்க, ஆனா இன்னைக்கு ஏன் வா போன்னு என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? இங்க நான் என்னென்ன வியாதியால கஷ்டப்படுறேன்னு எனக்கே தெரியல, ஆனா நீங்க என்னடனா வாங்கக்கும் வாக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? தயவு செஞ்சு போங்கல, என்ன ஓய்வெடுக்க விடுங்கல. கோவப்படாதீங்க, நான் கிளம்புறேன். ஐயோ சாரதா தேவி, என் மனசுல ஒரு கேள்வி இருக்குங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டனே, இப்பவே கேட்டுட்டு போயிடுறேன். கேள்வி என்னன்னா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்பி வரணும்னு தான் மௌன விரதம் இருந்தீங்க. இப்பதான் அவர் திரும்பி வந்துட்டாருல, அப்புறமும் ஏன் நீங்க மௌன விரதத்தை கலைக்காம இருக்கீங்க? இப்ப நீங்களே ரொம்ப ரொம்ப அமைதியா தான் இருக்கணும், ஆனா நீங்க அடுத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறீங்க. சாரதா தேவி நான் திரும்ப வரணும் தான் மௌன விரதம் இருந்தா, ஆனா நான் திரும்பவும் அவளை விட்டு எப்பவும் போக கூடாதுந்தா மௌன விரதத்தை இன்னும் தொடர்றா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க, என்ன கொஞ்சம் நல்லா ஓய்வெடுக்க விடுங்க. முதல்ல திரும்ப வரணுங்கிறதுக்காக மௌன விரதம், இப்ப திரும்ப போக கூடாதுங்கிறதுக்காக மௌன விரதமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி விடுங்க. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? சாரதாம்மா, இன்னைக்கு அரசவையில கை காலா போட்ட திட்டத்துல நான் மொத்தமா மாட்டிக்கிட்டேன். அதனால நீயும் அப்பாவும் சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சாகணும், ஒட்டுமொத்த விஜயநகர மக்களுக்கு முன்னாடி. இனி நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியல சாரதாம்மா, இனி நான் என்ன பண்ண போறேன்? கை காலாவோட இந்த சதி திட்டத்தை நான் எப்படி முறியடிக்கிறது? இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே. மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ திருடன் நினைக்கிறேன். திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா என்னால கத்த கூட முடியலையே. கடவுளே, என்ன பண்றது? ஐயோ, இந்த வீட்ல உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நீயும் மௌன விரதம் இருக்கியா? என்னாச்சு சாரதாம்மா? ஏன் இப்படி பண்ணீங்க? இப்படி சாரதம்மா முன்னாடி எதுக்கு கத்தியை காமிச்சீங்க? பாவம் பயந்து போயிட்டாங்களே. சாரதாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க நல்லதா இருக்கிறேன். இங்க இந்த திருடனுக்கு இங்க எதுவுமே கிடைக்கல, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரி சொல்லுங்க, என்ன தகவல்? நீ சந்தேகப்பட்டது சரிதான் பாஸ்கர். கை காலவதா ஒரு பொண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவ முகத்தை நான் பார்க்கவே இல்ல. அவ கதுப்பு துணியால முகத்தை மூடி இருந்தா. அப்படின்னா கை கால கூட அவனுடைய அறையில நான் பார்த்த அதே பொண்ணுதான் இவனு நினைக்கிறேன்.
ஆனா இந்த பொண்ணு யாருங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. கை காலாவுக்கு அவ ஏன் உதவி பண்றா? சதி அதையெல்லாம் நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. கை காலாவுக்கு சந்தேகமே இல்ல. நீயும் லாமாவும் ஒண்ணுதானே அவன் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கான். சரி சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. பாருங்க, சாரதாம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. திரும்ப திரும்ப கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. போங்க. ஒருவேளை அந்த திருடன் என் பையனை ஏதாவது பண்ணிட்டான்னா இப்ப என்ன பண்றது? கதவையே உடைச்சிடலாம். அம்மாடி, ஐயோ! சாரதாம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அட, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். ஆமா. திருடனா? ஐயோ, அந்த திருடனுக்கு பாவம் திருட எதுவுமே கிடைக்கல. அதான் வருத்தப்பட்டு ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டான். ஆமா, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு புரியுது சாரதாம்மா. பிரச்சனை எதுவுமே தீர்ற மாதிரியே தெரியலையே. அது மட்டும் இல்ல, நான் தான் அப்பா வேஷம் போடுறேன்னு கை காலாவுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்திட்டானா, அதுக்கப்புறம் கண்டிப்பா என் உயிரையே பறிச்சிருவாங்க. நம்ம நாடு உருவான நாள்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்றைக்கான சபை ஆரம்பமாகட்டும். மகாராஜா, என்ன நீங்க மன்னிக்கணும். ஏன்னா நான் நம்ம நாட்டோட நிறுவன நாள் ஏற்பாடுகளை நிறுத்தி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். என்ன? ஆனா மந்திரியாரே, நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? ஏன்னா எந்த ஒரு நபர் அரச கட்டளையை மீறுறாங்களோ அந்த ஒழுக்கங்கெட்ட நபருக்கு ராஜ்யத்தோட நிறுவன நாளை கொண்டாட எந்த அருகதையும் கிடையாது. என்ன? என்னுடைய கட்டளையை மீறினது யாருன்னு சொல்லுங்க. அவன் பேரை சொல்லுங்க மந்திரியாரே. அவன் யாருங்கறத சொல்லுங்க. சொல்லுங்க மந்திரியாரே, யார் அவரு? யாரால நீங்க இவ்ளோ பெரிய பூஜையையே நிறுத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க மந்திரியாரே. சொல்ற மகாராஜா, எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. எந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க விஜயநகரத்தோட நிறுவன நாள் பூஜை செய்ய தகுதியான நபர்னு மதிச்சீங்களோ அவரே இதுல கலந்துக்க விரும்பல. என்ன? நான் உண்மைதான் சொல்றேன் மகாராஜா. நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்திலிருந்து தொலைவில் இருக்கிற கங்கையில ஸ்நானம் பண்ண போறாரு. அதனாலதான் நான் பூஜையை நிறுத்தி வைக்க முடிவு பண்ணேன். அவர் எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஜயநகரத்துல ரொம்ப வருஷமாவே இருந்தவரு. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த நாள் விஜயநகரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு அவருக்கு தெரியும். அவரு நிச்சயம் இதை மதிச்சிருந்திருக்கணும். நீங்க சொன்னது சரிதான் மகாராணியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரை உடனடியா இந்த அவைக்கு வர சொல்லுங்க மந்திரியாரே. நான் வந்துட்டேன் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாளைக்கு விஜயநகரத்தோட நிறுவன நாள். அந்த விஷயம் உங்களுக்கு நேரம் தெரிய வந்திருக்கும் இல்லையா? இதுக்கான பூஜைய நீங்களும் உங்களுடைய மகனான பாஸ்கரும் சேர்ந்துதான் பண்ண போறீங்க. உங்களுக்கு இது தெரியும்ல? ஆமா மகாராஜா, தெரியும். இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களை கேட்கணும் பண்டிதரே. உங்களுடைய பார்வையில கங்கை ஸ்நானம் எவ்வளவு முக்கியமானது சொல்லுங்க. கங்கை ஸ்நானமா? எப்படி பசுக்கள்ல காமதேனு பிரதானமோ சாஸ்திரங்கள்ல 4 வேதங்களும் முக்கியமானதோ அதே மாதிரி மகாராஜா எல்லா ஸ்நானங்களையும் கங்கை ஸ்நானம் புனிதமானது. அப்படின்னா பண்டிதரே, கங்கை ஸ்நானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அப்படித்தானே? ஆமா மகாராஜா. அதுலயும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஸ்நானத்துடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கங்கை ஸ்நானத்தை மறந்துடவே கூடாது. ஆனா பௌர்ணமி நாளைக்காச்சே. நாளைக்கு தான் நம்ம நாட்டோட நிறுவன நாளுக்கான சிறப்பு பூஜை இருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக நீங்களும் உங்க மகனும் வர்றீங்க தானே?
நிச்சயமா மகாமந்திரி. நானும் பாஸ்கரும் 2 பேரும் நாளைக்கு பூஜையில நிச்சயமா கலந்துப்போம். அது விஜயநகரத்து மக்களோட பெரும் பாக்கியம். அவங்க உங்களையும் உங்க மகனையும் ஒன்னா பார்க்க போறாங்க. அந்த நொடிய நினைச்சாலே எனக்கு புல்லரிக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, மகாராஜா. நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரியே எனக்கு தோணுது. ஆமா மகாராஜா, அது என்னன்னா நாட்டுடைய நிறுவன நாள் பூஜை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால பூஜைக்கான சடங்குகளும் சம்பிரதாயமும் முழுமையான விதிப்படி நடந்தாகணும். அதனால நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நாளைக்கு பூஜையில நம்முடைய முன்னாள் ராஜகுரு குரு ஸ்ரீ தத்தாச்சாரியர் அவர்கள் எனக்கும் என் மகன் பாஸ்கருக்கும் வழிகாட்டணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பூஜைக்கு வழிகாட்ட உங்களுடைய முன்னாள் ராஜகுருவான தத்தாச்சாரியாரால எப்படி முடியும்? என்ன மணி ஐயா? சரியா சொன்னீங்க தனி ஐயா அவர்களே. எங்களை மாதிரி ராஜகுருக்கள் அரசவையில இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர் பூஜை செய்ய முடியும்னு சொல்லுங்க. பூஜைக்கான சடங்குகளை நாங்க 2 பேர் மட்டும் தான் முடிவு செய்ய முடியும். நாங்க 2 பேர் மட்டும். இது உண்மைதான். நீங்க 2 பேரும் ராஜகுருன்றதுனால எல்லா உரிமையும் உங்களோடதுதான். ஆகட்டும், நீங்க 2 பேரும் அம்மனுடைய 9 வடிவங்களுடைய பேரை சொல்லுங்க. அப்பதானே பூஜை சிறப்பா நடக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களுக்கு இது கூட தெரியாதா? அம்மனுடைய 9 வடிவங்களின் பேர் தெரியாதா? இத உங்க வாயால சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்ப யாரோட மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போயிடும். மகாராஜா, நான் 2 ராஜ குருக்களுக்கு முன்னாடி சாதாரணமானவன். இவங்க அறிவுக்கு முன்னாடி என்னால ஈடு கொடுக்க முடியுமா? அதனால 2 ராஜ குருக்களும் அம்மனுடைய 9 வடிவங்களை பத்தியும் சொல்லட்டும். சொல்லுங்க. அது வந்து இவன் ஏதோ ஒரு புது சதி திட்டம் தீட்ட முயற்சி பண்றான். சொல்லுங்க ராஜகுரு. நாங்க எல்லாரும் அம்மனுடைய 9 பேர்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, அம்மனுக்கு என்ன ஒரு வடிவம் 9 வடிவம்? அம்மன் எப்பவும் ஒரே வடிவம் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. கருணை நிறைந்த தாய்மை நிறைந்த தாய். அந்த அம்மனோட ஒவ்வொரு வடிவமும் தாய்மை நிறைந்த வடிவம் தான். அம்மனுடைய 9 வடிவங்களோட பேரும் எங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஆனா யாராவது அம்மனுடைய பேரை இப்படி பொதுவான இடத்துல வெளிப்படையா சொல்லுவாங்களா என்ன? தாயே போற்றி. சரி, அம்மனுடைய 9 பேரை நீங்க உங்க நாக்கால சொல்ல விரும்பலனா அதை எழுதி காட்டிடுங்க. என்ன? எழுதலாமே, இப்ப எழுதலாமே. ஆமா. மன்னி அவர்களே, இந்தாங்க எழுதுங்க. அம்மனோட 9 வடிவங்களோட பெயர்களையும் எழுதி காட்டுங்க. நான் எதுக்கு எழுதணும்? உனக்கு எழுத தெரியும்னா நீ எழுத வேண்டியதானே. எழுது. ஐயோ மணி ஐயா, நான் மட்டும் எழுதுனா நாம 2 பேரும் கண்டிப்பா மாட்டிப்போம். அதனால எழுதுங்க. இது என் கட்டளை, நீங்க எழுதியே ஆகணும். முடியாது, நான் கெஞ்சி கேட்கறேன், நீங்களே எழுதிடுங்க. நீங்களே எழுதுங்க. நீங்க மகாராஜா, மணி ஐயாவும் தனி ஐயாவும் இந்த அரசவையோட ராஜகுருக்களாய் இருக்கலாம். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அம்மனுடைய 9 வடிவத்துடைய பேரை சொல்றதுக்கான தகுதி இங்க இருக்கிற ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் இந்த அரசவையோட முன்னாள் ராஜகுரு குரு ஸ்ரீ தத்தாச்சாரியர் அவர்கள். அவர் இப்ப எனக்காக அந்த பெயர்களை செயல் புத்திரி பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, குஸ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி, எல்லாரும் சொல்லுங்க, காளியம்மன். மன்னிக்கணும் மகாராஜா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கடினமானதா தோணும். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாருக்கு அம்மனுடைய 9 பேர்கள் கூட தெரியலையோ அவங்களுக்கு ராஜகுருவா நீடிக்கிற உரிமை இருக்கா மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது ரொம்ப சரி. ராஜகுருங்கிற பதவியும் மரியாதையும் அதற்குரிய தகுதியானவருக்கு தான் கிடைக்கணும். அந்த தகுதி எனக்கு இந்த
தத்தாச்சாரியார் கிட்ட தான் தெரியுது. ஆமா மகாராஜா. இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உறுதியா தெரிஞ்சிருச்சு, இந்த தனி அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் இந்த அவையோட ராஜகுருவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு. அதனால நான் தத்தாச்சாரியார இந்த அரசவையோட புது ராஜகுருவா நியமிக்கிறேன். மகாராஜா, உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு தடவை திரும்ப சொல்லுங்களேன். திரு தத்தாச்சாரியார் அவர்களை இந்த அரசவையோட புது ராஜகுருவா நான் நியமிக்கிறேன். உதவி பண்ணுங்க. பொறுங்க. மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை நான் வரவேற்கவும் செய்யறேன், பாராட்டவும் செய்யறேன். ஆனா இன்னொரு விஷயம் வேண்டி கேட்டுக்கிறேன். புது ராஜகுருவை நாளைக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நியமிக்கலாம். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பதவி பிரமாணத்தை செஞ்சு வைக்கட்டும். அருமை, அருமையான யோசனை மந்திரியாரே. அப்ப இதுவே இறுதியானது. நாளைக்கு தேவியம்மாவோட ஆசீர்வாதத்தோட நம்முடைய அரசவையின் புது ராஜகுருவை பணியமர்த்த போறோம். இன்றைய சபை இதோட முடிவடைகிறது. நாளைக்கு பூஜையில உன்னை பத்தின எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இந்த முறை என்னோட சதி திட்டத்தை உன்னால முறியடிக்கவே முடியாது. உன் சதி திட்ட என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கைகாலா. ஆனா அந்த அம்மனுடைய அருளால பொய்மையை வாய்மை வெல்லும். அது நிச்சயம் நடக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.